பாதையில போய்கொண்டிருக்கிறோம். நம்ம நாமே ஒரு விசையாக நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எவ்வளோ வார்த்தைகள், 5 வார்த்தைகள் நம்ம கேட்டோம். இப்போ 6வது வார்த்தையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த நாள்ல ஒரு விசை நாம நிதானித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட தேவனிடத்துல அவரு வேதனைப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி பலி செலுத்தி நமக்கான ஒரு ஜீவனை அவருக்கு கிருபையா நமக்கு ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை பெற்று நாம் இந்த நாள்ல தேவ சித்தத்தின்படி நடக்கிறோமா, இல்ல நமக்கு நியமித்த பாதையில நம்ம ஏதோ தானோ நடந்து போறோமா? இந்த வேலையில வந்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். யூதாஸ் எடுத்து பார்ப்போம். பாத்தீங்கன்னா யூதாஸ் ஆண்டவர் ஒரு சீஷனா ஒரு நல்ல ஒரு இதுல வச்சாரு. ஆனா அந்த யூதாஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிற்றின்பத்துக்காக, அற்பமான அந்த பணத்துக்காக தேவனை மறுதலித்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை, தேவனால் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை அவன் இழந்து போனான். அவன் அனுதித்தின் கூலியை விரும்பி அவன் செத்து போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அனுதித்தின் கூலியான இந்த உலகத்திலான காணப்படுகிற சிற்றின்பங்கள் பின்பாக நாம் செல்லுங்களாய் அல்ல, தேவன் ஒவ்வொரு